வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பார்வை பலன்கள். சனி பயிற்சி ஆல்ரெடி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஆயிட்டாரு. பட் சனி பயிற்சியை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது அதோட பார்ட் 2 தான், கண்டினியூட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசியில் பிறந்த விசா நட்சத்திரக்காரங்க, அனுச நட்சத்திரக்காரங்க, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 5ல் நின்று அவரோட பார்வை பலன்களில் உங்களோட ஸ்தான பலன்களை பார்க்குறாரு. அப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில இதுக்கு ஒரு தெளிவுரை தான், சரிங்களா? அப்போ சனி பகவான் ராசிக்கு 5ல் பூரிய ஸ்தானத்தில் நின்று அவரோட 3ஆம் பார்வையாக விருச்சிக ராசியோட கலஸ்தானம் திருமண வாழ்க்கையை பார்க்குறார் அப்படின்றது தான். அப்போ திருமண வாழ்க்கை அவர் பார்க்குறாரு அப்படின்னாலே திருமண காரியங்கள் எல்லாம் நல்லதமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் திருமணத்துக்குரிய முயற்சிகளை இவர் மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். அப்போ திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு, திருமணம் ஆனவர்கள் நீங்கள் கரெக்டாக உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்தில், கரெக்டாக நீங்கள் உங்கள் வேலை உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டுன்னு இருக்கும் பட்சத்தில் இந்த திருமண வாழ்க்கை எங்கேயுமே பை மிஸ்டேக்ஸ் ஆகாது. அது உங்களுக்கு அகேன்ஸ்டாக, நீங்கள் எப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது சில பல விஷயங்கள் செய்யும்போது, சில பல விஷயங்கள் முரண்பாடாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய சிறு சிறு விளைவுகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இவர் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையில் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ திருமண வாழ்க்கையில் எப்பயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறது, கவனமாக முடிவுகள் எடுக்கிறது, சுபகாரியங்கள் தொடர்பான செயல்கள்னால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுகிறது நல்லது. மற்றபடி உங்களோட பர்சனல் எப்படின்னா, நம்ம பர்சனலாக நான் இதுதான் என்னோடய சந்தோஷம், இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு அந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்குரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சில பல விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சனி உங்கள் திருமண ஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமண வாழ்க்கையில் அடுத்த 2.5 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்கள் கவனம் தேவை அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் திருமணம் நடக்கும், சரிங்களா? அதை தவிர்த்து சனி பகவான் உங்களோட லாபாதிபதி ஸ்தானம், விருச்சிக ராசியோட 11ஆம் இடம் லாபாதிபதி ஸ்தானத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 7ஆம் பார்வையாக சனி லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்படுகிறது நல்லது. அதே மாதிரி இன்கம் பேசஸ், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை செய்ய போகிற தொழிலாக இருக்கட்டும், ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இருக்கட்டும், அதில் நீங்கள் செய்கிறதுக்குரிய ஹார்ட் ஒர்க்குரிய இன்கம் பேசஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்குரிய வரவுகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். நீங்கள் அதுக்குரிய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லாபாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே இந்த குரு பகவான் மாதிரி, சுக்கிரன் பகவான் மாதிரி, அப்புறம் புதன் மாதிரிலாம் உங்களுக்கு வாரி வழங்க மாட்டார். செய் தொழிலுக்கேற்ற ஊதியம், உழைப்பு, அதுக்குரிய வருமானம், ஆதாயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் அது நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக தொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இடத்துல புதுசாக வேலைக்கு மாறி போய் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதீதமான ஹார்ட் ஒர்க், அதீதமான எஃபோர்ட் போட்டிங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இடைவிடாமல் அயராமல் உங்கள் ஃபோக்கஸ் ஒன்லி நீங்கள் தொழிலில் இருக்கும் பட்சத்தில் அதுக்குரிய லாபங்களை இவர் மோஸ்ட்லி ஈட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்ப்பார். 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் குடும்பம், கணவன் மனைவி, சொந்த பந்தம், அம்மா வீடு, மாமியார் வீடு, இந்த மாதிரி எல்லாரும் சொந்தமாகவே இருக்கிறீங்க அப்படின்னா வார்த்தைகளில் எப்பவும் கவனம் தேவை. இப்போ எப்படின்னா உங்கள் வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. டப்பு டப்பு நீங்கள் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் எதிர்த்து உள்ளவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால சில பல சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி கூட வந்துடும். அதனால் வார்த்தைகளில் கவனமாக கொடுத்து வாங்கிக்கோங்க. அது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன், குடும்பத்தார்கள்ட்டெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து வாங்குறதுல கவனம் தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பேச்சுகளால் இந்த குடும்பம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிடுறோம். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்கலாம். அடகில் இருக்கிற நகைகளை மறுபடியும் மீட்டலாம். இன்னும் புதுசாக சில பல தேவைகள் உங்கள் வீடு சார்ந்த விஷயங்களுக்கு பண்ணலான்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் பர்சனல் விஷயங்களை அதீதமாக ஷேர் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க மேலே நீங்கள் அதீதமாக நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது தம்பட்டத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஏன் உங்ககிட்ட சொன்னோன்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துட்டுருவாங்க. அதுபோக உங்களோட மதிப்பு மரியாதையை இறக்கி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள்
கரெக்டான நபர்களாக சரி இவங்ககிட்ட பேசினா உதவிகள் கிடைக்கும், இவங்களால் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு அவங்கள மட்டும் தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா உங்களோட பர்சனலை வச்சுட்டு அவங்க வந்து உங்களை வந்து டிகுவாலிஃபிகேஷன் பண்ணுறக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்திடுறாங்க. மற்றபடி சனி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னா பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கிறாருன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. பட் வந்து சனியோட பார்வை பலன்கள் வந்து எப்படின்னா சனி வந்து இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். நமக்கு வந்து தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கொடுப்பாரு. அப்போ சனியோட பார்வை பலன்கள் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியோட பலன்கள் வரும், அதுபோக குரு பயிற்சியோட பலன்கள் வரும். இது தவிர்த்து குரு பயிற்சி ராகு கேதுக்கும் கொஞ்சம் பலன்கள் மாறும். மற்றபடி உங்கள் ஜனன ஜாதத்துலேருந்து புதுசாக தொழில் தொடங்கணும், புதுசாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை திருமண காரியங்கள் பண்ணணும், அதுபோல் வந்து பிள்ளைக்குரிய அம்சங்கள்லாம் இருக்குமா அப்படின்ற விஷயத்துக்குலாம் உங்கள் ஜனன ஜாதத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதத்துலேருந்து இப்போ டைமிங் ஓகேவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஆல்ரெடி குரு பார்வையில் இப்போதைக்கு ராசி இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் கூட நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி இந்த சனி பயிற்சி வந்து ஓகே ரகம் தான் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா?